மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் வரை அவர்களை வெளியேற்றக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். அதில் 2 தலைமுறைகளாக 700க்கும் மேற்பட்டோர் அங்கு வசித்து வருவதாகவும், குத்தகை காலம் முடிவடைவதற்கு முன்பாகவே பிபிடிசி நிறுவனம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து தாமாக முன்வந்து ஓய்வு பெறும் 59 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு 1,40,000 ரூபாய் முதல் 2,80,000 வரை இழப்பீடு தொகை வழங்கப்படுவதாகவும், ஆனால் 60 வயது எட்டியவர்களுக்கு எவ்விதமான தொகையும் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான மறுவாழ்வு உதவிகளை அரசு செய்ய வேண்டும் என்றும், நத்தம் புறம்போக்கு நிலங்களில் தங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்குவதோடு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர முன்வர வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் நடைபெற்ற விசாரணையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு வசதிகளை செய்து தரும் வரை அங்கிருந்து அவர்களை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் வழக்கு தொடர்பாக அரசு தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டுமென உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.